ஒருவன் வீட்டை விட்டு வெளியே போனான், இன்னொருவன் வீட்டுக்குள்ளே வருவதற்கு மறுத்து விட்டான். 2 பிள்ளைகளுமே ஏதோ ஒரு விதத்தில் தகப்பனுக்கு வேதனையை தான் கொடுத்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இப்போ தியானிக்கிறோமே. இதில் முதல் 10 வசனங்கள் மட்டும்தான் அந்த கெட்ட குமாரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சரியா? மற்ற அடுத்த 10 வசனங்கள் தகப்பனை குறித்தும் மூத்த குமாரனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அன்புள்ள ஒரு தகப்பன், அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் இளைய மகன் தகப்பனை விட்டு விலகி வீட்டை விட்டு சென்று விட்டான். அவன் மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்குள்ளே வந்த பொழுது மூத்த மகன் வீட்டுக்குள்ளே வர மறுத்து விட்டார். 2 பிள்ளைகளுமே ஏதோ ஒரு விதத்தில் தகப்பனுக்கு வேதனையை தான் கொடுத்தார்கள். இந்த ஓமை கதையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா முதலாவது அந்த அன்புள்ள தகப்பனை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. மெல்ல மெல்ல தியானிக்கும் பொழுது அது உங்களுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல தகப்பனை விட்டு விலகி வெகு தூரம் சென்ற இளையகுமாரன், அவனுடைய மனநிலை பார்த்திங்கன்னா தன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அல்லது தகப்பனோடு கூட இணைந்து வாழ அவன் விரும்பவில்லை. அவன் விரும்பியதெல்லாம் தன் சுயத்தின்படி வாழ வேண்டும், தன் சுய இச்சையின்படி, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய சுய விருப்பத்தின்படியே வாழ வேண்டும். அநேகர் தொலைபேசியில் எங்களை அழைக்கும் பொழுதும் சரி, அல்லது எங்களோடு கூட பேசும் பொழுதும் சரி, அவங்க எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கணுங்க, எங்கள் கடன் பிரச்சனை மாறணுங்க, எங்கள் நிலமும் மாறணுங்க, நாங்கள் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறோம், இந்த துக்கம் சந்தோஷமாக மாறணுங்க, கர்த்தர் செய்வாரா, எங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பாரா, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா, எங்களுக்கு வீடு கிடைக்குமா, எங்களுக்கு பணம் கிடைக்குமா, எங்களுக்கு செல்வம் கிடைக்குமா, எனக்கு ஒரு நல்ல கார் கிடைக்குமா, நல்ல அழகான மனைவி கிடைக்குமா, அழகான புருஷன் கிடைக்குமா, இப்படி தேவைகளுக்கு மாத்திரமே அவரை தகப்பனாக எண்ணி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவரை விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த தேவை சந்திக்கப்பட்ட உடனே அவங்க மனம் அவங்க சுய விருப்பத்தின்படியே வாழ ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கொடுங்கன்னு ஜெபிக்கிற எத்தனை பேர், ஆண்டவரே அந்த சம்பளத்தை நான் உங்களுக்கு பிரியமானபடி செலவு செய்யணும், அதற்கு எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேட்குறோம். ரொம்ப ரேர் இல்லையா? ஏன்னா யாரும் நம்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்முடைய மனசு இடம் கொடுப்பதில்லை. இன்றைக்கு சமுதாயம் அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர் தங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், எந்த முடிவாக இருந்தாலும் நாங்களே எடுத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், ஆகையினால் நீங்கள் எங்களுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்க வேணாம், எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, எங்கள் ஸ்பேஸை எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஏராளம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இந்த இளையகுமாரனுக்கு இருந்துச்சு. ஸோ என்றைக்கு தகப்பன் வீட்டை விட்டு விலகி தன் சுய விருப்பத்தின்படி அல்லது சுய இச்சையின்படி வாழ அவன் முடிவுக்கு வந்தானோ அன்றைக்கே பாருங்கள், அவனை சுற்றிலும் பாவம் வர ஆரம்பிச்சிருச்சு. மனம் போன போக்கில் வாழ விரும்புகிற ஒரு மனிதன் நிச்சயமாக ஒரு நாள் வீழ்ச்சியை சந்திப்பான். தெய்வ பயத்தோடு கூட வாழுகிறவர்கள் அவங்க ஒவ்வொரு செயலும் தேவனுக்கு பிரியமானதா அப்படின்னு யோசித்து செய்கிறதுனால அவர்கள் சாதாரணமாக கீழே விழுந்து விடுவதில்லை. கவனிக்கிறீங்களா? ஆனால் பாருங்கள், போன இடத்துல உடைக்கப்பட்டதுனால, நெருக்கப்பட்டதுனால, எல்லாவற்றையும் இழந்து போனதுனால அவன் மீண்டும் மனம் திரும்பினான். சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அவனால் வாழ முடியல.
அதை தகப்பன் எதிர்பார்க்கவும் இல்லை. பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி தான் செய்ய பார்க்கிறான். ஈவன் தோ ஹி வாஸ் அ ஃபெயிலியர், அவன் ஒன்று செய்கிறான் பாருங்க, என் தகப்பனிடம் போவேன்னு சொல்லி அந்த தேசத்தை விட்டுட்டு அப்பா வீட்டுக்கு ஓடி வரான். பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். அதுதான் மனம் திரும்புதல். இதுதான் மனம் திரும்புதல். திஸ் இஸ் கால்ட் ரிப்பென்டன்ஸ். அவன் மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே தூரத்தில் பார்க்கிற அப்பா அவனை அணைத்து கொள்ளுகிறார், முத்தமிடுகிறார், மீண்டும் இழந்து போனதான அந்த அந்தஸ்தை கொடுக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தகப்பன் சொல்கிறார், என் மகன் மரித்து போனான், மீண்டும் அவன் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறான். க்ளோரி பி டு காட். ஹல்லேலூயா. இந்த மனம் திரும்புதலை தகப்பனுடைய கண்ட்ரோலில் வாழ வேணும், அப்பாவுடைய சித்தம் செய்யணும், என் ரட்சகருக்கு பிரியமானதை செய்யணும்னு நம்ம நினைப்போம். நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும், நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பெண் வேணும். சரியா? வசனம் நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்கு நம்ம விட்டு கொடுப்போம். அப்போ தான் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? ரெண்டாவது, மூத்த குமாரன் தகப்பனோடு கூட இருந்தவன். தகப்பன் இளைய குமாரனுக்கு மீண்டும் இறக்க காண்பிச்சிட்டாரு, மீண்டும் கிருபையை கொடுத்துட்டாரு, மீண்டும் அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்துட்டாருன்ற உடனே அவன் இருதயத்தில் இருக்கிற கசப்பு அவனை தகப்பன் வீட்டுக்குள்ளேயே வரவிடலை. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அநேக நேரம் சமுதாயத்தில் நாம் நினச்சிட்டு இருப்போம், இவங்கெல்லாம் பாவிங்க, இவங்களாம் ஆண்டவர்ச்சியே வர முடியாது, இவங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒருவேளை ஊழியத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க, அல்லது நமக்கு விரோதமாய் எழும்பி நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எப்படியாகிலும் நம்ம அழிச்சிடணும்னு நினச்சவங்க. கவனிக்கிறீங்களா? நம்முடைய சத்துருக்கள்னு வைங்களேன், நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினவங்க, நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினவங்க, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பினவங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவங்க தேவனாலே சந்திக்கப்படும் பொழுது அவங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழையும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? அவங்கள நம்மால் நேசிக்க முடியுதா? நிறைய நேரம் நம்முடைய ஜபங்களில் மனுஷர் நமக்கு செய்ததான தவறுகளை நினைத்து பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா, பார்த்தீங்களா அவங்கள விட என்னை எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு அறிக்கை பண்ணுறோம். சில சாட்சிகளை கேட்கும் பொழுது இது தேவ சித்தத்துக்கு விரோதமான சாட்சியாக இருக்கேன்னு சொல்லி நான் எத்தனையோ முறை வேதனைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க சாட்சியில் சொல்லுவாங்க, எனக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புனா அவனை ஆண்டவர் அழித்து போட்டார், என்ன ஆண்டவர் உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த அழகான ஓமையில் ஆண்டவர் எடுத்து காட்டுவது என்னென்னா, அந்த மூத்த குமாரனுடைய கசப்பு. இளைய குமாரனை தகப்பன் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த மூத்த குமாரனுக்குள்ளே வந்ததான அந்த கசப்பு இருக்கு பாருங்க, அது அவனை தகப்பன் வீட்டுக்குள்ளவே விடலை. தகப்பன் வருந்தி அழைக்கிறார். வருந்தி அழைக்கிறார்னா, வாப்பா தயவு செய்து வாப்பா அப்படின்ட்டு வருந்தி அழைக்கிறாரு. ஆனாலும் அவன் உள்ளே வருவதற்கு மனதில்லாதிருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு அடிக்கடி ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்களேன். இந்த மூத்த மகன் தகப்பனோடு கூட இருக்கிறவன். தகப்பனுக்குரியதெல்லாம் இந்த மூத்த மகனுக்குரியது. ஏன்னா யூதருடைய கலாச்சாரத்தின்படி மூத்த மகனுக்கு தகப்பனுடைய சொத்தில் விசேஷமான ஒரு பங்கு கொடுக்கப்படும், தகப்பனுடைய பங்கு கொடுக்கப்படும். அதுக்கு பேர் தான் சேஷ்ட புத்திர பாகம். இப்போ சப்போஸ் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்களேன், சொத்தை 3 பங்கிடுவாங்க. சரியா? 3 பங்கிடுவாங்க. அப்பாவுக்கு ஒரு பங்கு, 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பங்கு. இதில் அப்பாவுடைய பங்கு யாருக்கு போகும்னா மூத்த குமாரனுக்கு தான் போகும். இங்கே தகப்பன் அப்படி தான் சொல்கிறாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறதப்பா. கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தைகளை? நீ என்னோடு கூட இருக்கிறவன் தான், என்னுடையதெல்லாம் உனக்கு உண்டு. ஆனால் உன்னுடைய தம்பி, உன் சகோதரன் செத்து போனவன்ப்பா, மீண்டும் எழும்பி வந்திருக்கிறான். அது அர்த்தம் என்ன? நான் தயாளனாக இருக்கிறேன், உங்கள் 2 பேரையுமே பெற்றெடுத்த நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன், உன் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறேன்.
அதே போல் உன் தம்பி மேலும் நான் தயவுள்ளவராக இருக்கிறேன், நீ ஏன்பா வன்கண்ணனாக இருக்கிற, நீ ஏன்பா கசப்போடு கூட இருக்கிற, என்னுடையதெல்லாம் உனக்கு தானே சொந்தம், நான் உனக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறேனே. யாரை குறிக்கிறது? ஆண்டவரோடு கூட நடக்கிறவங்க தான், ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான், தங்கள் வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துக்கிறவங்க தான். சிறு பிள்ளையிலேருந்து கர்த்தரையே பற்றி கொண்டு கர்த்தருக்கு பின்னாலே போகிறவங்க தான். ஆனால் இவங்க தடுமாறுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஆண்டவர் பாவிகளை நேசிப்பதை அவங்களால தாங்க முடியல. நாம் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் பாவிகள் சொல்கிறோமோ, வேசிகள்னு சொல்கிறோமோ, அவங்களுடைய மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் இரட்சகர் விரும்புகிறார். நான் பம்பாய் பட்டணத்துக்கு போயிருந்தபோது நான் ஆச்சரியப்பட்டதெல்லாம், வேசித்தனத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவங்க வாழ்க்கையே மாறாது, இவங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்கன்னு நினைத்த அந்த காலமெல்லாம் மாறி இன்றைக்கு அவர்களும் மீட்கப்படுறாங்க. மீட்கப்படுறது மாத்திரமல்ல, அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பைபிளை தூக்கிக்கிட்டு பாவம் செய்கிறவங்களை கர்த்தரை பற்றி சொல்கிறாங்க, மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கிக்கிறாங்க. இதுதான் தேவனுடைய வழி. பவுலை ரொம்ப காலத்துக்கு சபையால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க பழைய பவுலை தான் பார்த்தாங்க, அந்த கொலைகாரனை தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாக பார்த்தார். பவுலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கும் பொழுது எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு காண்பிப்பேன். அந்த தகப்பனுடைய இருதயம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று துடிக்கிறது. இளைய மகன் எப்படியாகிலும் மீட்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் இழந்து போனதை தேடி இந்த உலகத்துக்கு வந்தேன், கெட்டுப்போனதை தேடி இந்த உலகத்துக்கு வந்தேன். பவுல் அழகாக சொல்லியிருப்பார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். சில சமயம் தேவனுடைய கிருபையை உணரலைன்னா, அவருடைய இரக்கத்தை உணரலைன்னா, அந்த அன்பை நம்ம உணரலைன்னா, நமக்கு காட்டப்பட்ட அந்த இரக்கத்தை நாம் சரியாக புரிஞ்சிக்க முடியலன்னா, மற்றவங்கக்கிட்ட நம்மால் இரக்கமாக இருக்கவே முடியாது. கடைசியில் அந்த கதை முடியும் பொழுது மூத்த குமாரன் உள்ளே வந்தாரான்னு கூட தெரியலங்க. அவர் உள்ளே வந்தாரான்னு தெரியல. அவர் வெளியவே நிற்கிறாரு. தகப்பன் தான் போய் அவரை பார்த்து வருந்தி அழைக்கிறாரு. தகப்பன் இதெல்லாம் சொல்கிறாங்க மூத்த மகன்கிட்ட, எப்பா நம்முடைய இளைய மகன் கெட்டு போயிட்டானேப்பா, அவன் செத்து போனவன் திரும்பி உயிரோடு வந்திருக்கிறானே, நாம் இதை சந்தோஷமாக கொண்டாட வேண்டாமான்னு. அதோடு முடிஞ்சிருச்சு. திரும்ப மூத்த மகன் உள்ளே வந்தாரான்னு தெரியல. இன்றைக்கு அந்த மனநிலை நமக்கு இருக்குமானால் நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதே கடினம்.